இது மகிமை நேரம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் மகிமை டிவி நேயர்களை அன்புடன் வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த மகிமை நேர நிகழ்ச்சி மூலமாக மீண்டுமாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம். இந்த நாட்கள் நாம் தியானித்து வருகிறோம் உபவாசம் அப்படின்னு சொல்லி. எப்படிப்பட்டதான உபவாசத்தை நம்ம ஏறெடுக்கணும் இந்த நாட்கள்ல அப்படின்னு சொல்லி நம்ம தியானிக்கிறோம். தாவீதுடைய உபவாசத்திலிருந்து நம்ம அவன் பாவத்தை அறிக்கிட்டதுனால அந்த பாவ மன்னிப்பை பெற்றான் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். நாமும் நம்முடைய பாவங்களை அறிக்கிடுவதற்காக நாம் உபவாசிக்கணும். யோசபாத்தை போல நமக்கு வருகிற பிரச்சனைகளில் உபவாசித்து நம்ம அவரை துதிக்கும் போது ஜெயத்தை தர வல்லமையுள்ள தேவனா இருக்கிறார் அப்படின்னு சொல்லி நம்ம கற்றுக்கொண்டோம். நெகேமியா, எஸ்ரா அப்படிப்பட்டவர்கள் தங்களுடைய தேசத்தினுடைய காரியங்களுக்காக அவங்க அழுது புலம்பி ஜெபிக்கும் போது அந்த காரியங்கள்ல ஆண்டவர் அவர்களுக்கு நன்மையான காரியங்களை கட்டளையிட்டார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். மொர்தெகாயுடைய உபவாசத்தின் மூலமாக யூத ஜனங்கள் அவங்க என்ன செஞ்சாங்க, மீட்பை பெற்றார்கள் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். தானியேல் அவனுடைய வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்து அந்த நாட்கள் நிறைவேறும் போது அதற்காக ஜெபித்தான். அப்ப அந்த பிரச்சனைகளை கொண்டு வந்த பிசாசின் தூதர்களை கூட தூதர்களின் ஆண்டவர் மிகாவேல் தூதருடைய துணையை கொண்டு ஜெயிக்க அவனுக்கு கிருபை பாராட்டினார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். நாம் அநேக நேரங்களில நம்ம உபவாசிக்கிறோம், ஆனா நிறைய நேரங்கள்ல நம்ம நமக்கு தேவையான அந்த கிருபைகளையும் வரங்களையும் பெற்றுக்கொள்ள நமக்கு தடை காணப்படுகிறது. நம்ம சுயநலமாய் நம்ம ஜெபிக்கும் போது ஒருவேளை நம்முடைய காரியங்கள் நன்மையான காரியங்களுக்காக ஜெபிக்கிறோம், அந்த காரியங்களை ஆண்டவர் அருளி செய்யலாம். ஆனா அதை காட்டிலும் ஆண்டவருடைய வாழ்வில ஆண்டவருடைய காரியங்களில ஆண்டவருக்காக நம்ம உபவாசிக்கும் போது அதற்குரிய வல்லமை மிகவும் பலனுள்ளதா இருக்கும். அவர் நமக்கு தருகிற தெளிவு மிகவும் வித்தியாசமானதாய் காணப்படும் அப்படின்றத நம்ம தியானித்தோம். இந்த நாள்ல நம்ம ஒரு உபவாசத்தை குறித்து நம்ம தியானிக்க போகிறோம். யோனா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் அதனுடைய 5ஆம் வசனத்தை நம்ம பார்க்கும்போது, அப்பொழுது நினிவேயில் உள்ள ஜனங்கள் தேவனை விசுவாசித்து உபவாசம் செய்யும்படி கூறினார்கள், பெரியோர் முதல் சிறியோர் வரைக்கும் ரெட்டுடுத்தி கொண்டார்கள் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். இங்க யோனா தீர்க்கதரிசி நினிவேக்கு போய் என்ன செய்யறாரு, ஒரு மெசேஜ் கொடுக்குறாரு. முதலாவது ஆண்டவர் நினிவேக்கு போ அப்படின்னு சொல்லும் போது அவன் நினிவேக்கு போகாம தர்ஷீஷுக்கு போனான். அதனால அந்த சில பிரச்சனைகளை அவன் எதிர்கொண்டான். அந்த மீனின் வயிற்றிலிருந்து அவன் திருப்பி என்ன செய்யறான், நினிவேக்கு வெளியே கக்குனதுக்கு அப்புறமா நினிவேக்கு போறான். நினிவேல அவன் என்ன செய்தான், நடந்து பிரசங்கம் பண்ணிக்கிறான். இந்த நினிவே அசீரியரின் தலைநகரமாய் காணப்படுகிறது. அங்க அநேக அருவருப்பான காரியங்கள் நேரிட்டதுனால ஆண்டவர் அந்த தேசத்தை அழிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லும் போது இந்த நினிவே என்ன செய்யறான், அந்த மக்கள் பொல்லாத மக்கள் அங்க போக மாட்டேன்னு சொல்றாரு. ஆனாலும் ஆண்டவர் இரண்டாவது ஒரு வாய்ப்பை கொடுத்து அந்த நினிவேக்கு போகும்படியாக அந்த யோனாவை ஆயத்தப்படுத்துறாரு. யோனா அங்க போய் பிரசங்கம் பண்ணுகிறாரு. 4ஆம் வசனத்துல அவர் பண்ண பிரசங்கம் என்ன, இன்னும் 40 நாள் உண்டு, அப்பொழுது நினிவே கவிழ்க்கப்பட்டு போம். இது ஒரு 6 வார்த்தை பிரசங்கம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த 6 வார்த்தை பிரசங்கத்தின் மூலமாக அந்த ஜனங்கள் நினைச்சாங்க, ஆண்டவரை விசுவாசித்து உபவாசிக்கிறாங்க. இதுல இந்த நாள்ல நம்ம கற்றுக்கொள்ளக்கூடிய காரியம் நினிவே மக்களுடைய உபவாசத்தை குறித்து தான் நம்ம தியானிக்க போகிறோம். அந்த மக்கள் அவருடைய பிரசங்கத்தை கேட்டு அவங்க என்ன செய்யறாங்க, தேவனை விசுவாசித்தார்கள். நம்ம அநேக பிரசங்கங்களை கேட்கிறோம், அநேக வார்த்தை நம்ம ஆண்டவருடைய சமூகத்திலிருந்து பெற்றுக்கொள்கிறோம். ஆனா நம்ம எந்த அளவுக்கு ஆண்டவரை விசுவாசிக்கிறோம் அப்படின்றத நம்ம சிந்திக்க அழைக்கப்படுகிறோம். இந்த நினிவே மக்கள் என்ன செய்தாங்க அப்படின்னா, விசுவாசம் உள்ளவர்களாய் உபவாசம் இருந்தார்கள் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அவங்க விசுவாசித்து உபவாசம் இருக்கிறாங்க. அவங்க ஆண்டவருடைய காரியங்களை, அவங்களுக்கு நிறைய ஆண்டவரை பற்றி தெரியாது, ஆனா ஆண்டவரை பற்றி சொல்லும் போது அவங்க தேவனை விசுவாசித்து பெரியோர் முதல் சிறியோர் வரைக்கும் என்ன செய்யறாங்க, ரெட்டுடுத்தி கொண்டார்கள். அவங்க அந்த உபவாசத்தின் அனுசரிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா அவங்க அந்த நினிவேயின் ராஜா என்ன பண்றாரு, தன் சிங்காசனத்தை விட்டு எழும்பு அவனுடைய வஸ்திரத்தெல்லாம் கலற்றி ரெட்டை உடுத்தி கொண்டு சாம்பலில் உட்கார்ந்தான் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அவங்க எல்லாரும் ரெட்டை உடுத்தினவர்களாக இருந்தாங்க. அவங்க தங்களை தாழ்த்தினாங்க. அந்த ரெட்டை உடுத்துறது அப்படின்னா அவங்க தாழ்த்துறதுக்கு அடையாளம். ஆண்டவரே, எங்களை நீங்க என்ன செய்யறாங்க, எங்களை நீங்க ஏற்றுக்கொள்ளுங்க, நாங்க ஒண்ணுமே இல்லை அப்படின்னு, தங்களை ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி அடையாளப்படுத்துவதற்காக தான் அந்த ரெட்டை உடுத்துவார்கள். அப்படி அவங்களை தாழ்த்தி அவங்க என்ன செய்தாங்க, உபவாசம் இருந்தாங்க. இந்த ராஜா தன்னுடைய சிங்காசனத்தை விட்டு எழும்பி என்ன செய்யறாரு, அவரும் என்ன செய்யறாரு, ரெட்டு உடுத்தி
அவர் உபவாசித்தார் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். இது ஒரு வித்தியாசமான உபவாசமாய் காணப்படுகிறது. பெரியோர் முதல் சிறியோர் வரைக்கும் உபவாசிக்கிறாங்க. அவங்க எல்லாரும் ஆண்டவரை விசுவாசிக்கிறாங்க. ராஜா தன்னுடைய சிங்காசனத்தை விட்டு, அவருடைய பதவியை விட்டு இறங்கி அவர் என்ன செய்யறார்? உபவாசிக்கிறார். அவர் தன்னை தாழ்த்துகிறத நம்ம பார்க்கிறோம். அப்படிப்பட்டதான ஒரு உபவாசத்தை இங்க ஏறெடுக்கிறாங்க. இன்னொரு காரியத்தை நம்ம பார்க்கலாம். 7ஆம் வசனம், மேலும் ராஜா தானும் தன் பிரதானிகளும் நிர்ணயம் பண்ணின கட்டளையாக நினிவேயிலெங்கும் மனுஷரும் மிருகங்களும் மாடுகளும் ஆடுகளும் ஒன்றும் ருசி பாராதிருக்கவும் மேயாமலும் தண்ணீர் குடியாமலும் இருக்கவும் மனுஷரும் மிருகங்களும் ரெட்டினால் மூடிக்கொண்டு தேவனை நோக்கி உரத்த சத்தமாய் கூப்பிடவும் அவரவர் தம் தம் பொல்லாத வழியையும் தம் தம் கைகளில் உள்ள கொடுமையை விட்டு திரும்ப கடவர்கள். இந்த ராஜா என்ன சொல்றாரு? மிருக ஜீவன்கள் கூட என்ன செய்யக்கூடாது? எதையுமே குடிக்க கூடாது, ருசி பார்க்க கூடாது. அவங்க அந்த மிருக ஜீவன்களுக்கு ஒரு ரெட்டை போர்த்தணும் அப்படின்னு சொல்லி ஒரு கட்டளை கொடுக்கிறாரு. அப்படி அந்த பொல்லாத வழிகளை விட்டு திரும்பணும் அப்படின்னு சொல்லி இந்த பிரசங்கத்தின் மூலமாக, நினிவேயில யோனா செய்த பிரசங்கத்தின் மூலமாக அவர்களுக்குள்ள ஒரு பெரிய தாக்கம் உண்டானது. நம்ம அநேக வார்த்தைகளை கேட்கிறோம், அநேக வசனங்களை வாசிக்கிறோம், ஆனா நம்மிடத்துல அந்த தாக்கங்கள் ஏற்படவில்லையே. ஆண்டவர் எதிர்பார்க்கிறது அப்படிதான், நம்முடைய பொல்லாத வழிகளை விட்டு திரும்பி நாம் உபவாசிக்கணும். நம்ம இங்க மிருக ஜீவன்கள் கூட என்ன செய்து உபவாசிக்கிறது. நம்முடைய வீட்டுல நம்முடைய பிரச்சனைகள் ஒண்ணு வந்துச்சு அப்படின்னா ஒருவேளை நான் மட்டும் உபவாசிக்கிறவர்களே காணப்படுவோம், பிள்ளைகள் கூட என்ன செய்யாது? உபவாசிக்காது. இப்படிப்பட்ட சூழ்நிலைகள். ஆனா இந்த நினிவே மக்கள் மிருக ஜீவன்கள் கூட என்ன செய்யறாங்க? உபவாசிக்கிறாங்க. அவங்க உபவாசித்ததுனால என்ன நடந்துச்சு? என்ன காரியம் அவங்களுக்கு நன்மை நடந்துச்சு அப்படின்னா 10ஆம் வசனம், அவர்கள் தங்கள் பொல்லாத வழியை விட்டு திரும்பினார்கள் என்று தேவன் அவர்களுடைய கிரியைகளை பார்த்து தாம் அவர்களுக்கு செய்வேன் என்று சொல்லி இருந்த தீங்கை குறித்து மனஸ்தாபப்பட்டு அதை செய்யாதிருந்தார். ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாரு? நினிவே நகரம் கவிழ்க்கப்பட்டு போகும் அப்படின்னு சொல்லி, 40 நாள்ல நினிவே கவிழ்க்கப்பட்டு போகும் அப்படின்னு சொல்றாரு. அவங்க விசுவாசித்து தங்களை தாழ்த்தி அவங்க ரெட்டுடுத்தி அவங்க உபவாசித்து தங்களுடைய பொல்லாத வழிகளை விட்டு திரும்பின உடனே அந்த அவர் செய்வேன் அப்படின்னு சொன்ன தீங்கு அவர் என்ன செய்தாரு? செய்யாமல் மனஸ்தாபப்பட்டு அதை குறித்து செய்யலை அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். இதே போல நம்முடைய வாழ்க்கையில ஒருவேளை ஒரு தீங்கான காரியம் நமக்கு நேரிடுகிறது. நாம் செய்த பொல்லாத காரியங்களின் நிமித்தமாக, நாம் செய்த தவறான காரியங்களின் நிமித்தமாக நமக்கு தீமையான காரியம், தீங்கான காரியம் நேரிட போகுது அப்படின்னு நம்ம உணர்ந்து கொண்டோம் அப்படின்னா, நம்மை தாழ்த்தி நம்ம ஜெபிக்கும் போது, நம்முடைய பொல்லாத வழிகளை விட்டு திரும்பி நாம் ஜெபிக்கும் போது ஆண்டவர் அந்த காரியத்திலிருந்து நமக்கு விடுதலை பண்ண வல்லமை உள்ள தேவனா இருக்கிறார். அதைத்தான் இந்த நினிவேயின் மக்களுடைய உபவாசத்திலிருந்து நம்ம கற்றுக்கொள்ளலாம். அருமையானவர்களே, நம்ம நிறைய உபவாசங்களை குறித்து நம்ம தியானித்தோம். பாவத்தை குறித்து நம்ம உணர்வற்றவர்கள் நம்ம காணப்பட்டு உபவாசித்தோமானால் அதனால எந்த பிரயோஜனம் இல்லை. ஒருவேளை நான் சாப்பிடாம மட்டும் நான் இருக்கிறேன், இந்த காரியம் எனக்கு நடந்துடணும் அப்படின்னு சொல்லி ஒரு உண்ணாவிரதத்தை போல நம்ம செய்தோம் அப்படின்னாலும் அதுல எந்த பிரயோஜனமும் கிடையாது. நாம் ஜெபிக்கிறவர்களாக நம்ம காணப்படணும். அதிக நேரம் வேதத்தை வாசிக்கிறவர்களாகவும் ஜெபிக்கிறவர்களாகவும் இந்த உபவாச நாட்களை நம்ம காணப்படும் போது ஆண்டவர் நமக்கு பலத்தையும் தைரியத்தையும் தர வல்லமையுள்ள தேவனா இருக்கிறார். அவருடைய தேவனுடைய கரம், வல்லமையான கரம் நம்மளோடு இருந்து செய்யற காரியம் பயங்கர இருக்கிறோம். இந்த உபவாசத்தின் மூலமாக நம்ம எப்படிப்பட்ட காரியங்கள் ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறாரோ அந்த காரியங்களை கற்றுக்கொள்ள நாம் நம்மை அர்ப்பணிக்கணும், நம்மை தாழ்த்தணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு காரியங்களை குறித்து நம்ம தியானித்தோம். இந்த நாட்கள்ல தியானித்த எல்லா காரியங்களையும் ஆண்டவர் செயலாற்றும்படியாக நம்முடைய வாழ்க்கையில நம்ம அதை நிறைவேற்றணும். அப்படிப்பட்டதான உபவாசத்தை நம்ம ஏறெடுக்கணும். ஏதோ சடங்காச்சாரமா நான் இந்த வாரத்துல இந்த நாள் நான் எல்லா வாரமும் நான் உபவாசம் இருப்பேன், இந்த லெந்து நாட்கள் எல்லா நாளும் நான் உபவாசிப்பேன், இப்படிப்பட்டதான் இந்த மாதத்துல சில நாட்கள் உபவாசிப்பேன் அப்படின்னு சொல்லி சில காரியங்களை நம்ம ஒருவேளை பாரம்பரியமாகவோ சடங்காச்சாரமோ நம்ம செய்து கொண்டிருந்தோமானால், ஆனா இன்னும் அதிகமாய் ஆண்டவருடைய சமூகத்துல நம்ம ஜெபிக்கிறவர்களாக வேதத்தை வாசிக்கிறவர்களாக நம்ம அந்த உபவாசத்தை ஏறெடுக்கும் போது நம்முடைய வாழ்வில் காணப்படுகிற மாற்றங்கள் வித்தியாசமானதாகவும் அது நம்முடைய வாழ்க்கைக்காக மாத்திரம் இல்ல மற்றவர்களுக்கும் அது ஆசீர்வாதமானதாய் காணப்படும். நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் நிறைவேற்ற வைத்திருக்கிற திட்டங்கள் நிறைவேறும்படியான காரியங்களை ஆண்டவர் தருவார். நமக்கு ஒரு பலனை தருவார், நல்ல விசுவாசத்தை தருவாரு. இந்த காரியங்கள் இந்த யோசபாத்துடைய வாழ்க்கையில நம்ம பார்க்கும்போது ஜெயம் கிடைக்கிறதுக்கு முன்பதாகவே அவங்க துதித்தாங்க, கம்பீரமாய் துதித்தாங்க அப்படின்னு பார்க்கிறோம். அப்படிப்பட்டதான காரியம் என்ன அப்படின்னா, நம்ம உபவாசிக்கும் போது அந்த பிரச்சனைகள் மாறுவதற்கு முன்பதாகவே நம்மில ஆண்டவர் ஒரு பலத்தை தருவாரு. அந்த காரியத்தை நமக்கு வாய்க்க பண்ணுகிறதற்கு முன்பதாகவே நம்முடைய சரீரத்திலேயே நம்முடைய சுகத்தை நம்ம அனுபவிக்கிறதுக்கு முன்பதாகவே நம்முடைய மனதில் நம்ம ஒரு தைரியத்தை நம்ம பலத்தையும் ஆண்டவரை துதிக்கக்கூடிய கிருபைகளையும் ஆண்டவர் தருவாரு. ஒருவேளை நோயோடும் நம்ம
கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறான், ஒருவேளை போராட்டமான சூழ்நிலையில பிரச்சனைகள் தலைக்கு மேல போன சூழ்நிலை கூட இருக்கலாம். ஆனா ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு, உபவாசம் ஆண்டவருக்கு பிரியமான உபவாசத்தை நம்ம இருக்கணும். சகரியா தீர்க்கதரிசன புஸ்தகத்துல இப்படியே சொல்கிறது, நீங்க 5ஆம் மாதம் 7ஆம் மாதத்துல நீங்க செய்கிற உபவாசம், நீங்க எனக்காகவா நீங்க உபவாசம் பண்ணினீர்கள் அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி ஆண்டவர் கேட்கிறாரு. அநேக நேரத்துல நம்முடைய சுயநலமாய் நம்ம செய்கிற உபவாசங்களை நம்ம விட்டு ஆண்டவருக்காக, ஆண்டவருடைய வார்த்தைகளை முன்னிறுத்தி அவருக்காகவும் நம்முடைய தேசத்திற்காகவும் மற்றவர்களுக்காகவும் அநேகர் பரலோக ராஜ்யத்துக்கு உரியவர்களாய் மாறுவதற்காக நம்ம உபவாசத்தை ஏறெடுப்போமானால் நம்முடைய வாழ்க்கையில் மாத்திரமல்ல, நம்ம அநேகருடைய வாழ்க்கையிலும் பெரிய ஆசீர்வாதமான கருவிகளாய் நம்மை மாற்றுவார் அப்படின்றதுல எந்த விதமான சந்தேகம் இல்லை. அப்படிப்பட்டதான கிருபைகளை ஆண்டவர் தரணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஜெபிக்கலாம். எங்களை அன்பின் பரலோக பிதாவே, இந்த நல்ல நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிற தகப்பனே. இந்த நாட்கள்ல நாங்கள் உபவாசத்தை குறித்து நாங்கள் தியானித்தோம் ஆண்டவரே. இந்த உபவாச காரியங்களை நாங்கள் கற்றுக்கொண்ட காரியங்களை எங்கள் வாழ்க்கையில நாங்கள் பிரயோஜனப்படுத்திக் கொள்ள அபியாசப்படுத்த நீங்க உதவி செய்யுங்க. இவ்வளவு நாள் நாங்கள் செய்த உபவாசம் ஆண்டவரே எப்படி இருந்தோ என்பது அல்ல ஆண்டவரே. இனிமேல் நாங்கள் உமக்கு பிரியமான உபவாசத்தை செய்ய, உமக்காய் நாங்கள் உபவாசிக்க ஆண்டவரே, எங்கள் சுயநலமான உபவாசத்தை விட்டு மற்றவர்களுக்காகவும் ஆண்டவரே தேசத்திற்காகவும் உம்முடைய ராஜ்ய கட்டுமானத்திற்காகவும் நாங்கள் உபவாசிக்க எங்களுக்கு கிருபை தாங்க. எங்களை தாழ்த்துகிறோம், பெருமையாக்கிறோம். நீர் பெருக நாங்கள் சிறுகை. இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமீன். மகிமை